வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது கச்சத்தீவை பத்தி. பேருதான் சின்ன தீவு, ஆனா அது உருவாக்குன தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல பல வருஷமா நீடிக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு மையப்புள்ளியா அந்த கச்சத்தீவு இருக்கு. வாங்க இந்த முழு கதையும் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆளே இல்லாத வெறும் ஒரு பாறை மாதிரி இருக்கிற ஒரு குட்டி தீவு எப்படி ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய சண்டையையும் பதட்டத்தையும் உருவாக்க முடியும்? இதுக்கான பதில தான் நம்ம இன்னைக்கு தேடப் போறோம். இது ஏதோ மேப்ல கோடு போடுற பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த சர்ச்சோட ஆணி வேரே நம்ம தமிழ்நாடு மீனவர்களோட வாழ்வாதாரம் தான். தலைமுறையா அந்த கடலை நம்பி வாழ்ற அவங்களோட வாழ்க்கை தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க படுற கஷ்டமும் ஆபத்து தான் இந்த கதையோட உண்மையான வலி. சரி, இப்ப நடக்கிற இந்த மோதல்களை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையான்னு கூட நம்மளால யோசிக்க முடியும். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த தீவோட உரிமை பிரச்சனை இன்னைக்குனே தான் ஆரம்பிச்சதில்ல. இந்தியா இலங்கைன்னு நாடுகள் உருவாகிறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு சின்ன ராஜ்யத்துல இருந்து தொடங்குது. அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சிக்கலாவும் சுவாரஸ்யமாவும் மாத்துது. அடுத்ததா நாம இந்த தீவோட சரித்திரத்தை பார்க்கலாம். யார் கையிலிருந்து யார் கைக்கு இந்த தீவு மாறுச்சு, வாங்க பார்க்கலாம். இந்த கதையில ஜமீன்தாரிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது என்னன்னு சிம்பிளா சொல்றேன். பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பெரிய ஏரியாவை பிரிட்டிஷ் அரசுக்காக ஒருத்தர் ஆட்சி செய்வார். அவர்தான் ஜமீன்தார். ஒரு குட்டி ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கச்சத்தீவோட ஆரம்பகால வரலாறு இந்த ஜமீன்தாரி முறையோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. சோ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல ராமநாதபுரம் ராஜா கண்ட்ரோல்ல இருந்த இந்த தீவு அப்புறமா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே வருது. எல்லாம் சரி, ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த தீவு இந்தியாவுக்கா இல்ல இலங்கைக்கா? இந்த கேள்விக்கு அப்போ சரியான பதில் இல்ல. இந்த குழப்பமான சூழ்நிலை தான் பின்னாடி வந்த ஒப்பந்தங்களுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது. இப்போ நாம இந்த கதையோட மிக முக்கியமான ஒருவேளை ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு கட்டத்துக்கு வரும். வருஷம் 1974. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு கடல் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒரே ஒரு ஒப்பந்தம் தான் கச்சத்தீவோட தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுதுச்சு. அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதாவது ரெண்டு நாட்டுக்கு நடுவுல ஒரு கோடு. அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் இலங்கை. ரெண்டு பேரும் அவங்கவங்க பகுதியில முழு அதிகாரம் எடுத்துக்கலாம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரே ஒரு வரி பல 100 வருஷமா இருந்த பாரம்பரிய உரிமைகளை எல்லாம் ஒரே அடியா முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு. நடுவுல ஒரு கோடு அழுத்தமா கிழிக்கப்பட்டது. சரி, அப்போ 1974 ஒப்பந்தத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? விஷயம், இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துடுச்சு. ஆனா சும்மா தூக்கி கொடுக்கல, ஒரு முக்கியமான கண்டிஷனோட தான் கொடுத்தாங்க. அது என்னன்னா, நம்ம இந்திய மீனவர்களுக்கு சில பாரம்பரிய உரிமைகள் தொடரும். அதாவது அவங்க அந்த தீவுக்கு போய் ஓய்வெடுக்கலாம், வலைகளை காய போடலாம், அப்புறம் வருஷா வருஷம் நடக்கிற புனித அந்தோனியார் திருவிழாவிலையும் கலந்துக்கலாம். இது ஒரு சமரசமா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா பார்க்கப்பட்டுச்சு. அப்பாடா, பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்குதான் ஒரு ட்விஸ்ட். உண்மையான சிக்கலே இதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்க போகுது. இந்த கதை இதோட முடியல. அடுத்தது உரிமைகள் பறிப்பு. முதல்ல கொடுத்த உரிமைகளை பிடுங்குன மீனவர்களோட நிலைய தலைகீழா மாத்துன அந்த 2வது ஒப்பந்தத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1974 ஒப்பந்தம் போட்ட 2 வருஷத்துல 1976 இன்னொரு ஒப்பந்தம் வருது. எதுக்குன்னா, மீன்பிடி உரிமைகளை தெளிவுபடுத்துறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை தெளிவுபடுத்துறதுக்கு பதிலா இருந்த கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் பறிச்சு நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. இந்த 2வது ஒப்பந்தம் என்ன செஞ்சது தெரியுமா? அது ஒரு கோடு போடல, ஒரு சுவரையே எழுப்பிடுச்சு. இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியிலயோ, இலங்கை மீனவர்கள் இந்திய பகுதியிலயோ மீன் பிடிக்கவே கூடாதுன்னு ரொம்ப கராரா சொல்லிடுச்சு. இதோட நேரடி விளைவு 1974 கொடுத்தாங்களே அந்த ஓய்வெடுக்கிற வலைகளை காய போடுற உரிமைகள் எல்லாம் ஒரே ராத்திரியில காலி. அந்த கோடு நம்ம மீனவர்களை அவங்களோட பாரம்பரிய மீன்பிடி இடத்திலிருந்து மொத்தமா பிரிச்சிடுச்சு. இப்ப பாருங்க நிலைமை எப்படி தலைகீழா மாறிடுச்சுன்னு. 1976க்கு முன்னாடி நம்ம மீனவர்களுக்கு சில உரிமைகள் இருந்துச்சு. அந்த தீவுக்கு போயிட்டு வர முடிஞ்சது. ஆனா அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அவங்க தலைமுறையா மீன் பிடிச்ச இடமே அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியா மாறிப்போச்சு. இந்த ஒரே ஒரு மாற்றம் தான் இந்திக்கு வரைக்கும் தொடர்ற எல்லா சண்டைக்கும் மூல காரணம். சரி, இவ்ளோ தூரம் சரித்திரத்தை பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அதாவது இன்னைக்கு நடக்கிற நிஜமான பிரச்சனைகளுக்கு வருவோம்.
நாம பார்த்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து 2 அரசாங்கங்கள் எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு நடுக்கடல்ல நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுறதுக்கும் அவங்க படகுகள் பறிக்கப்படுறதுக்கும் சில சமயம் அவங்க உயிர் போறதுக்குமே காரணமா இருக்கு. வரலாறு எப்படி இன்னைக்கும் வலிக்க வைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இது ஒண்ணுதான். சரி, சட்டமும் எல்லைக்கோடுகளும் ஒரு நாட்டுக்கு முக்கியம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பல 100 வருஷமா ஒரு தொழிலை நம்பி வாழற ஒரு சமூகத்தோட மொத்த வாழ்வாதாரத்தையே அந்த கோடுகள் அழிக்கும்போது நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? ஒரு நாட்டின் இறையாண்மைக்கா இல்ல அந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்கா? இதுதான் கச்சத்தீவு இன்னைக்கும் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த முடிவில்லாத கேள்வி.